வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரது தீவிர ஆதரவாளராக செயல்பட்ட மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர் வேளச்சேரி மாவட்ட செயலாளர் மணிமாறன். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் மக்கள் நல கூட்டணியை வைகோ உருவாக்கியதில் மணிமாறனுக்கு உடன்பாடில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுமாறு வைகோ உத்தரவிட்டும் அதனை ஏற்க மறுத்த மணிமாறன் தேர்தல் பணிகளிலிருந்து ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் மணிமாறன் இன்று அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே மதிமுக பொருளாளர் மாசிலாமணி தொடங்கி பாலவாக்கம் பாலு, தூத்துக்குடி ஜோயல் வரை முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவில் இருந்து விலகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிமுக மாவட்ட செயலாளர் மணிமாறன் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளார். கட்சியிலிருந்து விலகியதற்கான காரணம் குறித்து அவரிடம் கேட்கலாம். வணக்கம், மதிமுகவிலிருந்து நீங்கள் விலகியதற்கான காரணம் குறித்து சொல்லுங்க. காரணங்கள் எதுவும் இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் இந்த மகத்தான இயக்கத்தை 23 ஆண்டு காலமாக கண்ணை எமை காப்பது போல் கட்சியின் தலைவரும் கட்சியின் தொண்டர்களும் நாங்கள் உயிருக்கு மேலாக நினைத்து இந்த இயக்கத்தை காத்து வந்தோம். இந்த இயக்கத்தின் உயிர் நாடியாக 2 கொள்கைகளை நாங்கள் முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை நடத்தி வந்தோம். ஒன்று, பேரறிஞர் அண்ணா லட்சியங்களை வென்றெடுக்கவும், தந்தை பெரியார் லட்சியங்களை வென்றெடுக்கவும், ஈழத்தமிழர்களுக்காக அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்காகத்தான் இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. அதற்காகத்தான் இந்த இயக்கம் அரசியல் இயக்கமாக அரசியலில் களம் கண்டது. ஆனால் கழக பொதுச் செயலாளர் சூழ்நிலைகளிலே அவர் 25 ஆண்டு காலம் பாராளுமன்றத்திலே அவர் உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். 9 பாரத பிரதமர்களை கண்டவர். ஈழ மண்ணுக்காக போராடுகின்ற மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களோடு கைகோர்த்து களம் கண்டவர். பாரத் ஒபாமாவோடு கைகோர்த்து களம் கண்ட அந்த மாபெரும் 50 ஆண்டு காலத்துக்கு அரசியல் சொந்தக்காரரான தலைவர் வைகோ அவர்கள் திடீரென ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கட்சியின் மாநாட்டிலே வேறு ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு முறைக்கு அல்ல 10 முறை என் தலைவர் என் தலைவர் என் தலைவர் என்று அவர் கூறினார். ஆனால் ஈழ மண்ணுக்காக போராடும் ஈழ உறவுகளும் இங்குள்ள தமிழர்களும் மக்கள் தலைவர் ஐயா வைகோவால் நாங்கள் 23 ஆண்டு கால தலைவராக ஏற்று பணியாற்றி வந்தோம். ஆனால் தலைவர் அவர்கள் அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ள உடையவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கூறுவோமானால் மரியாதைக்குரிய இந்த நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள், அண்ணாவும் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களையும் நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களையும் தலைவர் என்று தலைவர் என்று அழைக்கும் அந்த கொண்ட அந்த தலைவர் மற்றொருவரை தலைவராக அழைப்பதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தை தலைவரிடம் கூறினோம். அதற்கு அவர் கருத்தை கேட்டார். அது இயக்கத்திலிருந்து பிரிந்துள்ளோம். மதிமுகவிலிருந்து விலகக்கூடிய இந்த முடிவை இன்று நீங்க எடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் இதை தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க பண்ணலன்னு சொல்லுங்க. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலே மரியாதைக்கு ஐயா தலைவர் அவர்களோடு இதை நாங்கள் கலந்துரையாடல் செய்துவிட்டேன். அவர் சொன்னவுடன் நான் என்னுடைய மாவட்ட செயலாளர் என்ற அந்த பதவிக்கு உட்பட்ட பணிகளை அனைத்தும் செய்து முடித்தேன். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திலே அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் களம் காணுகின்ற சோழநல்லூர் தொகுதியிலே மரியாதைக்கு அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களோடு ஒரே மேடையிலும் உரையாற்றினேன். அதேபோல் ஆர்கே நகரிலே களம் காணுகின்ற விடுதலை சிறுத்தைகளுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்களோடும் கழக பணியாற்றினேன். இருந்தாலும் தலைவரோடு நான் சில இந்த உரிமைகளோடு சில விவாதங்களை விவாதிப்பது உண்டு. காரணம், 23 ஆண்டு காலமாக அந்த தலைவரை நாங்கள் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டது கிடையாது. எங்களுடைய தகப்பனாக எங்களுடைய தந்தையாக தான் நேசிக்கின்றோம். எங்கள் உடலில் ஓடுகின்ற ஒவ்வொரு அணுவிலும் வைகோ வைகோ என்றுதான் கூறும். அந்த அளவுக்கு நேசித்து குடும்ப பாசத்தோடு வாழ்ந்து வந்த காரணத்தினால் அதை உரிமையோடு நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அதை தவறாக புரிந்து கொண்டார். ஆகிய கட்சியிலிருந்து விலகுகிறோம். வைகோ அவர்களுடன் நெருக்கமாக இருந்த நீங்க தற்போது மதிமுகவிலிருந்து விலகி இருக்க நிலையில உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த உறவு கூட்டணி உயிர் இருக்கும் கடைசி மூச்சு வரை திராவிட கொள்கைகளுக்காக போராடுவோம். பேரறிஞர் அண்ணாவின் லட்சியங்களுக்காக வென்றெடுப்பதற்காக போராடுவோம். பகுத்தறிவு பாகலவன் தந்தை பெரியாரின் லட்சியங்களுக்காக போராடுவோம். ஈழ மண்ணுக்காகவும் ஈழ உரிமைகளுக்காகவும் போராடுவோம். தமிழகத்திலே எங்கெங்கே அநீதிகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் போராடுவோம். உலகத்தின் கடைசி உயிர் மூச்சு இருந்தால் அது
அது தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தான் அது போராடும் என்றுதான் அதுதான் எங்களுடைய கொள்கை, என்னுடைய லட்சியம். இதை முன்கொண்டுதான் தலைவர் வைகோ அவர்களோடு எவ்வளவோ போராட்டங்களிலே நான் 42 முறை சிறை சென்றிருக்கின்றேன். அந்த 42 முறையும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் தான்.